இன்றைய ஜுமா பிரசங்கத்தினூடாக மறுமையே எமது நிலையான வாழ்வு என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விஷயங்களை எங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்திக் கொள்வது, மறுமைக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து அந்த மறுமையில நாங்கள் வெற்றி பெற்ற கூட்டத்தோடு எங்களை ஆக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்டில பல்வேறுபட்ட பேரழிவுகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அது வெள்ளமாக இருக்கலாம், அல்லது இன்னொரு மண் சரிவு போன்றவைகளாக இருக்கலாம், அல்லது இன்னொரு அனர்த்தங்களாக இருக்கலாம். அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு சில படிப்பினைகளை வைத்து இன்னொரு இவ்வாறான அனர்த்தங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அனர்த்தங்கள் எங்களிடம் சொல்ல வருகின்ற மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தில நாங்கள் எவ்வளவுதான், அதாவது எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் முழுமையாக நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு முடியுமான எல்லா வகையான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டாலும் கூட அந்த முயற்சிகளுக்கெல்லாம், அந்த ஆயத்தங்களுக்கெல்லாம் அப்பால் இறைவனுடைய சக்தி இருக்கின்றது, இறைவனுடைய நாட்டம் இருக்கின்றது. அது வருகின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் எடுத்த அவ்வளவு அந்த ஏற்பாடுகளும் தவிடுபடியாக கூடிய ஒரு நிலைமையைத்தான் அல்லாஹ் தஆலா செய்கின்றான், எங்களுக்கு இவ்வாறான அனர்த்தங்களினூடாக காட்டிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைக்கு இலங்கையினுடைய நாலா பகுதிகளிலும் வெள்ளக்காடாக மக்கள் தங்களது நாளாந்த செயற்பாடுகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு மிக அசௌகரியங்களை முகம் கொடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடங்களாகிய அந்த அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய அந்த இல்லங்கள், அந்த இடங்களை கூட அந்த வெள்ளம் என்ன செய்யவில்லை, விட்டு வைக்காத நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் ஒதுங்குவதற்கு இடம் இல்லாமல் பொது இடங்களை நோக்கி செல்கிறார்கள், பாடசாலைகளை நோக்கி செல்கிறார்கள், பள்ளி வாயில்களை நோக்கி செல்கிறார்கள், அல்லது இன்னொரு மதஸ்தலங்களை நோக்கி செல்கிறார்கள். என்ன காரணம்? அதாவது அவர்கள் பாதுகாப்பாக வாழுவதற்கு கட்டிய வீடு, அவர்கள் பாதுகாப்பாக ஒதுங்குவதற்கு, தங்குவதற்கு, இளைப்பாறுவதற்கு ஏற்படுத்தி கொண்ட அந்த இல்லங்கள், அவற்றில் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அவற்றில் கூட அவர்களுக்கு அந்த நிரந்தரமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இது எங்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே நாங்கள் என்னதான் பிரயத்தனங்களை எடுத்தாலும், என்னதான் முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டாலும், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் தான், குறிப்பிட்ட ஒரு காலம்தான். அதனோடு இந்த உலக வாழ்க்கை முற்று பெற்றுவிடும். இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது, அதுதான் நிச்சயமான நிரந்தரமான அழிவே இல்லாத வாழ்வு என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் என்னன்னு சொன்னால், மனிதன் ஏதாவது ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது, அவனுக்கு தேவையான ஒன்றை அவன் கொள்வனவு செய்கின்ற பொழுது, அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய, அதாவது அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய வாரண்டியை பற்றி விசாரிப்பான். இதனுடைய, அதாவது இது எவ்வளவு காலம் இது பயன்படுத்த முடியும், எவ்வளவு காலத்துக்கு இது இருக்கும் என்று கேட்பான். கேட்டுதான் விசாரிச்சு தான் வாங்குவான். அப்படி வாங்குகின்ற மனிதனுக்கு அது 1 வருஷம் என்று சொல்லப்படும், சிலது 2 வருடம் என்று சொல்லப்படும், 3 வருடங்கள், 10 வருடங்கள், இப்படி ஒவ்வொரு பொருளினுடைய அந்த பொருளை அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அந்த பொருளினுடைய காலம், எவ்வளவு காலம் அது பாவிக்குமோ அந்த காலத்தை சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இதுல மனிதன் மிக உச்சகட்ட இன்பமடையக்கூடிய, உச்சகட்ட ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு இடம்தான் அந்த பொருளை வாங்குகின்ற பொழுது அந்த பொருளுக்கு லைஃப் டைம் வாரண்டி என்று சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது இவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாயிருக்கும், மிகப்பெரிய ஒரு ஆறுதலாயிருக்கும். என்ன, லைஃப் டைம் வாரண்டி தந்துட்டாங்க இதுக்கு, இது இதுக்கு இதுக்கு 5-10 வருஷமெல்லாம் இல்ல, லைஃப் டைம் வாரண்டிக்கு தான் இதுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட சந்தோஷம் அந்த மனுஷன் சொல்லுவான். ஆனால் இவனுக்கு தெரியாது, இவன் லைஃபுக்கு எவ்வளவு வாரண்டின்னு தெரியாது, இவன் லைஃப் எப்ப முடிய போகுதுன்னு தெரியாது. ஆனா இவன் என்ன செய்வான், இந்த லைஃப் டைம் வாரண்டி கிடைச்ச இந்த பொருளை எடுத்துட்டு இது மிகப்பெரிய ஒரு சாதனை போன்று, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இவன் அடைந்து கொண்டதை போன்று ஒரு சந்தோஷமாக, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வுபூர்வமாக அதனை அவனுடைய குடும்பத்துக்கு மத்தியில் வெளிப்படுத்துவான். ஆனால் அன்புக்குரியவர்களே,
அவனுடைய லைஃப் டைம் வந்து நாளைக்கு முடியுமா, நாளை மறுநாள் முடியுமா, அல்லது இன்றைக்கே இன்னும் சில வினாடிகள்ல முடியுமா என்பது அவனுக்கு தெரியாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு மறுமைக்கான எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல், எந்த ஒரு தயார்படுத்தலும் இல்லாமல் நாங்கள் மாற்று மதத்தவர்களை போன்று, முஸ்லிம் அல்லாதவர்களை போன்று நாங்கள் எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையிலே எங்களால் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை எங்கள யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த உலகத்தில எப்படி நாங்கள் ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அதை விட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நாளை மறுமையிலே எனது வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில வெற்றி பெறுவதுதான் எனது முதற்கட்ட இலக்கு என்பதனை ஒரு மனிதன் விளங்கி அவருடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை நெடுகிலும் எங்களுக்கு என்ன செய்கின்றான், இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் லயித்து போய்விடக்கூடாது. இந்த உலக மாயைகள்ல நாங்கள் விழுந்து நாங்கள் மறுமையை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மறுமையை பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கின்றான், அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அல் குர்ஆனுடைய எந்த பகுதியை புரட்டி பார்த்தாலும் கூட அங்கே அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றி பேசுவான். குறிப்பாக மக்காவிலே இறங்கிய அத்தியாயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மக்காவுடைய அத்தியாயங்களை அதிகமாக அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றி பேசுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், மக்கத்து வாசிகள், மக்கத்து அந்த குறைஷிகள் வந்து மறுமையை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மறுமை சிந்தனை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் தான் படைப்பாளன் என்பதை நம்பியிருந்தார்கள், அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவளிக்கின்றான் என்பதை நம்பி இருந்தார்கள். ஆனாலும் மறுமையை பற்றி அதை பற்றி ஒரு சிந்தனை கிடையாது, அதை பற்றி ஒரு யோசனை கிடையாது. அது வந்தால் பார்த்துக் கொள்ளலாம், நாங்கள் மௌத்தானா அப்படியே மண்ணோட மண்ணா போயிடுவோம், அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா எங்களை உயிர்ப்பிப்பது, அதுக்கு பிறகு கேள்வி கேட்பது, அதுக்கு பிறகு சுவர்க்கம் நரகம், இதையெல்லாம் அவர்கள் நம்பாதவர்களாக இருந்தார்கள். மறுமை வாழ்க்கை நிலையானது என்பதனை அவர்கள் மிக உறுதியாக என்ன செய்தார்கள், மறுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா மக்காவுடைய வசனங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய அந்த வசனங்களிலே அடிக்கடி மறுமையை பற்றி பேசுகின்றான், மறுமையை ஞாபகப்படுத்துகின்றான். மறுமையுடைய முதற்படியாகிய மரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். மரணம் எங்களது மறுமையுடைய வாழ்க்கையுடைய முதல் படியாக இருக்கின்றது, அங்கிருந்து எங்களுடைய ஒவ்வொருவருடைய மறுமை வாழ்க்கையும் ஆரம்பிக்கின்றது அன்புக்குரியவர்களே. எனவேதான் அல்லாஹ் தஆலா அதிகமாக மறுமையை பற்றி பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வாறு எவ்வளவுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மறுமையை பற்றி ஞாபகப்படுத்தினாலும், மறுமையை பற்றி பேசினாலும், மறுமையுடைய அந்த 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 அமல்களை பற்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்தினாலும், மனிதன் என்ற வகையிலே அடிக்கடி நாங்கள் என்ன செய்து விடுகின்றோம், மறந்து விடுகின்றோம். மறுமைதான் எங்களது நிலையான வாழ்வு என்பதனை நாங்கள் மறந்தவர்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அலா என்று சொல்லப்படக்கூடிய ஜும்ஆவுடைய தினங்களிலே அதிகமாக ஓதப்படக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் அலா என்ற அந்த அத்தியாயத்துடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது, பல் துஃசிரூனல் ஹயாத்தத் துன்யா, மக்களே நீங்கள் வந்து இந்த உலகத்தினுடைய இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலக வாழ்க்கை தான் நிலையானது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலகத்தினுடைய உங்களது ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்வதிலே, அதை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்வதிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றீர்கள். ஆனால் பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, நிச்சயமாக அந்த மறுமை இருக்கின்றதே, வலல் ஆகிரத்து, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த மறுமையுடைய வாழ்க்கை இருக்கின்றதே, அந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறந்ததும் நிலையானதுமாகும். சிறந்தது மாத்திரமல்ல, அது நிலையான வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது, அதுதான் நிலையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். தொடர்ந்து சொல்லுகின்றான். எப்படி சொல்லுகின்றான்? வலல் ஆகிரத்து கைருன் லக கைருன் வ அப்கா என்று சொல்லிவிட்டு, அதாவது இன்ன ஹாதா லஃபிஸ் ஸுஹுஃபில் ஊலா, இந்த செய்தி வந்து உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்கள், அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களிலும் இந்த செய்தி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி
உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, சுஹுஃபுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சுஹுஃபி இப்ராஹீம் வ மூசா, எங்களுக்கு மிகவுமே அறிமுகமான 2 நபிமார்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேதத்திலும் இந்த செய்தி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்று எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்திலே மிக முக்கியமான ஒரு மன்னன் இருந்தான். நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னன் இருந்தான். அவன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வ செழிப்பு கொடுக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் அல்லாஹ்வையே மறுக்கக்கூடியவர்களிலே இருந்தான். அப்படிப்பட்ட அந்த நம்ரூதுக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, நாளை மறுமையுடைய வாழ்க்கை தான் உண்மையான நிலையான வாழ்க்கை என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொன்னார்கள். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுக்கு முன்னால், ஹாமானுக்கு முன்னால், காரூனுக்கு முன்னால் என்ன செய்தார்கள்? அந்த அவ்வளவு, அதாவது இந்த உலகத்திலேயே தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுக்கு முன்னாலும் என்ன செய்தார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக இந்த செய்தியை எடுத்து சொன்னார்கள். இந்த மறுமைதான் நிலையான நிரந்தரமான வாழ்வு என்ற இந்த செய்தியை எடுத்து சொன்னார்கள். அதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல் குர்ஆன் நடிகளும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இவ்வளவு தெளிவான இந்த மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டும் இந்த மறுமைக்கான ஆயத்தங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. இந்த மறுமைக்கு எந்த ஒரு தயார் நிலையும் இல்லாமல் நாங்கள் எங்களது நாட்களை நாங்கள் கடத்தி கொண்டு செல்ல முடியாது. எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது நிலைப்பாடுகளை நாங்கள் சீர் செய்வோம். நாங்கள் மற்றவர்களுக்கு விரல் நீட்டுவதற்கு முன்னால், மற்றவர்களை சுட்டிக்காட்டுவதற்கு முன்னால் எனது நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? நான் நாளை மறுமைக்கு தயாராக இருக்கின்றேனா? நாங்கள் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் நாளை மறுமை, நாளை மறுமை என்று சொல்கின்றோம். ஆனால் நாளை மறுமையுடைய அந்த நிகழ்வு ஏற்பட்டால், அல்லது மறுமைக்குரிய அந்த மறுமை வாழ்க்கையினுடைய முதல் படித்தரமாகிய மரணம் எங்களுக்கு சம்பாதித்தால் நாங்கள் அந்த மரணத்துக்கு தயாராக இருக்கின்றோமா? அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? அங்கே கபரில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கின்றோமா? அதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே கேட்டு நாங்கள் அதற்கான ஒரு முழுமையான ஒரு தயாரிப்போடு நாங்கள் எங்களது வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் என்னதான் நாங்கள் இந்த உலகத்துக்காக எங்களது வாழ்க்கையை நாங்கள் அதாவது அமைத்துக் கொள்ள நாங்கள் முயற்சித்தாலும் கூட, இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் என்னதான் சாதனைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சித்தாலும் கூட இவை அனைத்துமே ஒரு எல்லையோடு என்ன செய்துவிடும்? அது முடிவடைந்து விடும். அதற்கு பின்னால் அது எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனம் அளிக்காது. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு அதாவது இந்த உலக வாழ்க்கையை அதிகரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அஜலை கூட்டிக் கொள்வதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. மாற்றமாக நாளை மறுமையுடைய வாழ்க்கை இருக்கின்றது, அந்த நிலையான வாழ்க்கை இருக்கின்றது, அந்த முடிவே இல்லாத வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு, அந்த வாழ்க்கையை நாங்கள் பெறக்கூடிய வெற்றி, அந்த வாழ்க்கையில நாங்கள் அதாவது இருக்கக்கூடிய அந்த நிலைமைதான் எங்களை என்ன செய்யும்? எங்களுடைய உண்மையான வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள், அவர்களுடைய அந்த பாசறையில வந்த சஹாபாக்களுக்கு இந்த விஷயங்களை அடிக்கடி உணர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், அடிக்கடி போதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மறுமைக்கான அந்த தயாரிப்பை அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். மறுமைக்குரிய முதல் படியாகிய மரணத்தை பற்றி அடிக்கடி பேசுவார்கள், சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உذ்குரு ذிக்ர ஹாதிமல் லذாத், அதாவது உங்களது இந்த உலகத்தினுடைய இன்பங்களை முறிக்கக்கூடிய அந்த ஒன்றை நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி என்ன சொல்லுவார்கள்? இந்த உலக இன்பங்களை முறிக்கக்கூடிய ஒன்று எது முறிக்கும் உங்களது உலக இன்பங்களை? மரணம் முறித்துவிடும் அன்புக்குரியவர்களே. மரணம், அந்த மரணம் வந்ததும் எங்களுக்கு என்ன செய்யாது? இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு இன்பத்தையும் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. எங்களுக்கு நாங்கள் எவ்வளவுதான் கதறி கெஞ்சி அல்லாஹ்விடத்திலே மலக்குல் மௌத்திடத்திலே நாங்கள் கேட்டாலும் கூட எங்களுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது, நேரம் தரப்பட மாட்டாது. எங்களுக்கு ஒரு 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 கணமேனும் பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த நேரத்தில எங்களது மரணம், எங்களது உயிர் கைப்பற்றப்படும் அன்புக்குரியவர்களே, அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே. எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த மறுமைக்குரிய முதல் படித்தரம்
அந்த மரண வேளையில மனிதன் வந்து கதறக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நிலைமையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அந்த கடைசி நிமிடத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பாஷணை அல்லாஹ் தஆலா அவனை திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதாவது மலக்குல் மௌத் வந்து எங்களது உயிரை கைப்பற்ற முயற்சிக்கிற பொழுது அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவானா, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் பிற்படுத்த மாட்டாயா? எதுக்காக வேண்டி என்ன கொஞ்ச நேரம் பிற்படுத்த மாட்டாயா? அல்லாஹ் ஒருத்தர் கேட்பான். இவ்வளவு காலம் அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் அளித்து 50 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம் உலகத்துல வாழ்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டு அந்த கடைசி நேரத்துல மனுஷன் கேட்பானா, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், நான் கொஞ்சம் பிற்படுத்த மாட்டாயா? எதற்காக? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் நான் வந்து அந்த பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து சதக்கா செய்துட்டு நான் ஒரு நல்ல மனுஷனா வந்துடுறேன். நான் வந்து என்ன பொருளாதாரம் எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டு நல்ல மனுஷனா வந்துடுறேன். எனக்கு அதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் பிற்படுத்தித்தா என்று சொல்லி அந்த நேரத்துல மனுஷன் கேட்பானா. அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் எப்படி சொல்றாங்கன்னா, ஏன் மனுஷன் வந்து அந்த நேரத்துல இவ்வளவு அமல்கள் இந்த உலகத்துல இருக்கு, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, உம்ரா இருக்குது, ஹஜ் இருக்குது, ஜகாத் இருக்குது, இன்னொரு கடமைகள் இருக்கின்றது. இந்த கடமைகள் எல்லாம் இருக்க சதக்காவை பத்தி அல்லாஹ் ஏன் அந்த நேரத்துல மனுஷன் கேட்கிறான்? அல்லாஹ் இடத்துல எதற்காக வேண்டி கேட்டான், எதற்காக வேண்டி கேட்கிறான் என்று அந்த தஃப்சீருடைய அறிஞர்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது காரணம் சொல்கிறார்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் கூட அந்த அமலுக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படும், டைம் ஒன்று தேவைப்படும். தொழுகை என்று சொன்னா எங்களுக்கு நினைச்ச மாதிரி எழுப்பி தொழுது இயலாது. நாங்க வந்து பெருந்தொடக்கில இருந்து சுத்தமா இருக்கணும், குளிப்பு கடமையா இருந்தா குளிச்சு சுத்தமாயிக்கணும், அதே நேரம் உது எடுத்து இருக்கணும், கிப்லா முன்னோக்கணும், இப்படித்தான் நாங்க சொல்லணும். சும்மா திடீர்னு எழுப்பினோட தொழுது இயலாது. அப்ப இதுக்கு ஒரு டைம் தேவை. இப்ப நோம்புன்னு சொன்னால் நோம்பு பிடிக்கணும், நோம்புக்கு சஹருடைய நேரம் இருக்குது, அப்ப சஹர் செய்யணும், அதுக்கு ஒரு நேரம் தேவைப்படும். அப்ப நோம்பு பிடிக்கிற நேரம் ஒன்று, திறக்கிற நேரம் ஒன்று, அப்ப அதுக்கு ஒரு நேரம் ஒன்று தேவைப்படும். அதே மாதிரி ஹஜ்ஜுன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு நேரம் தேவை, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அப்ப இப்ப இந்த அமல்கள் எல்லாம் விட்டுட்டு மனிதன் ஏன் சதக்காவை கேட்டான் என்று சொன்னால், சதக்கா என்று சொல்லக்கூடிய அமலை பொறுத்தவரையில அவனுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சில வினாடிகள், ஒரு செகண்ட், கொஞ்சம் ஒரு 10-15 செகண்ட் கொடுத்தா கூட அல்லாஹ் தஆலா அவன் என்ன செஞ்சிருவான், அவன் சொல்லிடுவான் அல்லாஹ் இடத்துல, அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லிடுவான், அதாவது எனது பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக நான் வந்து என்ன செஞ்சிடறேன், வக்ஃப் செஞ்சிடறேன், அல்லது நான் வந்து இதை வந்து இந்த மதரசாவுக்கு கொடுத்துடுறேன், பள்ளிவாசலுக்கு கொடுத்துடுறேன், அல்லது நான் இதை சதக்கா செஞ்சிடறேன் சொல்லி மனுஷன் சொல்லிடுவான். சொல்றதுக்கு சில வினாடிகள் கொடுக்கப்பட்டா போதும் அவனுக்கு. அப்ப எனவேதான் மனிதன் என்ன செய்கின்றான், மற்ற அமல்களை அல்லாஹ் இடத்துல கேட்காம இந்த அமலை கேட்கின்றான். அன்புக்குரியவர்களே, எதற்காக வேண்டி சொன்னால் தனது இந்த உலகத்தினுடைய அனைத்தையும் சதக்கா செஞ்சுட்டு நல்ல மனுஷன் அல்லாட்ட போனால் அந்த உலகத்தின் நாளை மறுமையில வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா, நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அல்லவா என்று சொல்லி மனிதன் அந்த கடைசி நிமிடத்துல முயற்சிப்பதாக இல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த முயற்சி என்ன செய்யப்பட மாட்டாது, வெற்றி அளிக்கப்பட மாட்டாது. அந்த முயற்சிக்கு, அந்த கெஞ்சுதலுக்கு, அந்த கதறலுக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் பதிலளிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, அவனுடைய நேரம் வந்ததும் அவனுடைய உயிர் என்ன செய்யப்படும், கைப்பற்றப்பட்டு விடும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த கடைசி நிமிடத்திலே நாங்கள் மறுமைக்காக தயார்படுத்துவதற்கு முயற்சிப்பதிலே எந்த ஒரு பிரயோசனம் எங்களுக்கு வந்துவிடப் போவதில்லை. மாற்றமாக இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து, எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து, நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையிலேயே மறுமைக்கான ஒரு தயார்படுத்தலுடன் அந்த வாழ்க்கை இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு எங்களது வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுதுதான் நிச்சயமாக நாளை மறுமையிலே எங்களால் வெற்றி பெற முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா அவனது திருமறையிலே மறுமை வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற பொழுது ஹாலிதீன ஃபீஹா, ஹாலிதீன ஃபீஹா, அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பாதிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். முத்தகீன்களை பற்றி பேசுகின்ற பொழுது முத்தகீன்கள் சுவர்க்கத்திலே, சுவன பதிகளிலே, அந்த சதா நீரருவிகள் ஓடக்கூடிய அந்த சுவனத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஏன்னா அதுதான் நிலையான வாழ்க்கை. அதே போன்று காஃபிர்களை பற்றி பேசுகின்ற பொழுது, முனாஃபிக்கீன்களை பற்றி பேசுகின்ற பொழுது, மோசடிக்காரர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் நரகத்திலே என்ன செய்வார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். நரகத்திலே அவர்கள் அந்த வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலிருந்து அவர்களால் விடுபட முடியாது. அவர்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அந்த நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மலக்கை அவர்கள் அழைத்து கேட்பார்கள், மாலிக்கே, எங்களுடைய ரப்பிடத்தை நீங்கள் பேசி எங்களை எப்படியாவது விடுவிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள்.
எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை பெற்று தாருங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் இவருடைய எந்த ஒரு பேச்சுக்கும் என்ன செய்ய மாட்டார், அவர் காது கொடுக்க மாட்டார், அவர் எதையுமே காதுல வாங்கிக் கொள்ள மாட்டார். அவங்க அந்த மக்களுக்கு என்ன செய்யப்படும், தொடர்ந்தேர்ச்சியாக வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய பல செய்திகளை நாங்கள் அனுதினமும் நாங்கள் கேட்கின்றோம், பல குத்துபாக்களை கேட்கின்றோம், பல பயான் நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் நரக நெருப்பை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான எந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம் என்று கேட்டால் அதற்கு நாங்கள் யோசிக்கின்றோம். நான் இன்னும் அதற்குரிய தயார் நிலை இல்லை, இன்னுமே நான் அதற்கு தயார்படுத்தவில்லை, நான் கொஞ்சம் காலம் எடுத்து நாங்கள் செய்வோம், கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நாங்க அதற்குரிய வேலைகளை செய்வோம் என்று சொல்லி இப்படியே நாங்கள் என்ன செய்கின்றோம், அந்த நாளை மறுமை வெற்றியை, அந்த நாளை நிலையான அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கான அந்த ஒரு ஏற்பாடுகள் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களை நாங்கள் பிற்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் இந்த நிலைமை தொடரும் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு கை சேதப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் நாங்கள் அந்த நிலையான அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் எதனை நாங்கள் உட்படுத்தி இருக்கின்றோம், அந்த நாளை மறுமையிலே நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொண்டால் அதுதான் அந்த உண்மையான வெற்றி என்பதனை நாங்கள் தெரிந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு வழிகாட்டுகின்ற பொழுது, நீங்கள் ஒரு ஈத்தம்பழ துண்டை கொடுத்தாவது, ஒரு ஈத்தம்பழத்தை அல்ல, ஒரு ஈத்தம்பழத்தை 4ஆக பிரித்து அல்லது 8ஆக பிரித்து ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறானே. ஆனால் நாங்கள் அந்த பாதுகாப்பை விட இந்த உலகம் சார்ந்த பாதுகாப்புகளிலே, உலகம் சார்ந்த விஷயங்களிலே நாங்கள் எங்களையும் எங்களது குடும்பத்தை பற்றியும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக முழு மூச்சாக நாங்கள் எங்களது உழைப்பை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், அதற்காக முழு மூச்சாக நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாளை மறுமையிலே நானும் எனது குடும்பமும் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். நாளை மறுமையிலே நாங்கள் நரகத்துக்கு, அந்த நரகத்துடைய எரிகற்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் எதையாவது உட்படுத்தி எதையாவது ஒரு ஏற்பாட்டை செய்து இருக்கின்றோமா என்று கேட்டால் அதற்கு முழுமையான பதிலில்லாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி இல்லாமல் நாளை மறுமையிலே நாங்கள் அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தை அடைந்து விடுவோம் சொன்னால் அந்த சுவர்க்கத்திலும் அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை சொன்னார்கள். சுவர்க்கத்தை பொறுத்தவரையிலே அதிலே 100 படித்தரங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். சில அறிவிப்புகள் 70 படித்தரங்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியிலே சொல்கிறார்கள் 100 படித்தரங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு படித்தரத்துக்கும் இருக்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அளவு. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளவு அளவு இருக்கின்றதோ அந்த மாதிரி அளவு என்ன செய்யும், ஒவ்வொரு படித்தரத்துக்கும் இருக்கும் என்று சொன்னார்கள். அதுல நீங்கள் உயர்வான படித்தரமாகிய, மிக உயர்ந்த படித்தரமாகிய அந்த ஃபிர்தௌஸ் அல்-ஆலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள். அதிலிருந்துதான் சுவர்க்கத்துடைய ஆறுகள் ஊற்றெடுக்கின்றன என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த சுவர்க்கத்திலிருந்து, அந்த சுவர்க்கம் தான், அந்த உயர்ந்த அந்த சுவர்க்கம் தான், அதாவது அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு மிக அண்மையிலே இருக்கின்றது என்று சொன்னார்கள். அங்கிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கலாம். சுவர்க்கத்திலே ஒரு மூமின் பெறக்கூடிய, அதாவது அனுபவிக்கக்கூடிய இன்பங்களிலே மிக உச்சகட்ட இன்பம் என்று சொன்னால் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய இன்பம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நாளை மறுமையில அந்த முடிவே இல்லாத அந்த நிலையான வாழ்க்கையில அந்த அவ்வளவு சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியானிடத்திலே அவனிடத்திலே கேட்கப்பட்டால், உனக்கு இந்த சுவர்க்கத்திலே நீ அடைந்து கொண்ட இன்பங்களிலே மிக உயர்ந்த இன்பம் எது என்று கேட்கப்பட்டால் மனிதன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய இன்பம், அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்பம் இருக்கின்றதே, அதுதான் உச்சகட்ட இன்பம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாங்கள் அல்லாஹ்வை பார்க்காமல் தான் அவனுக்காக இந்த உலகத்திலே நாங்கள் இபாதத் செய்து கொண்டிருக்கின்றோம், அவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், அவனுக்காக தொழுது கொண்டிருக்கின்றோம், அவனுக்காக நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம், அவனுக்காக இன்னொரு
வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நிலையான வாழ்க்கையிலே அவனை பார்க்கக்கூடிய, அவனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உச்சகட்ட அந்த இன்பம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, அத்துன்யா இந்த உலகம் நாளை மறுமைக்குரிய விளைநிலமாக இருக்கின்றது. நாளை மறுமைக்குரிய விளைநிலம். இந்த உலகத்திலே நாங்கள் நல்லதை விளைவித்தால் நாங்கள் நாளை மறுமையிலே நல்லதை அறுவடை செய்து கொள்வோம். இந்த உலகத்திலே நாங்கள் கெட்டதை விதைத்து விட்டால் நாளை மறுமையிலே எங்களுக்கு நல்லதை அறுவடை செய்ய முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையோடைய வாழ்க்கை நிலையான வாழ்க்கை என்பதை நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொண்டும் நாங்கள் அதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த உலக மாயைகளிலே நாங்கள் வீழ்ந்து விடாமல் நாங்கள் நாளை மறுமைக்கான தயாரிப்புகளை நாங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். எங்களது வாழ்க்கையை கொஞ்சம் மீள்பரிசீலனை செய்து எங்களை நாங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொண்டு நாங்கள் அந்த நாளை மறுமைக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். இல்லாமல் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு அடிக்கடி மறுமையை பற்றி ஞாபகப்படுத்தி அந்த மறுமை வெற்றிதான் எங்களது நிலையான வெற்றி, அந்த வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை என்று உணர்த்திய காரணத்தினால்தான் அந்த சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு கொடுத்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு குறைவாக இருந்தது என்பதனை நாங்கள் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையை பற்றி அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு முறை ஒரு நாட்டுப்புறத்து அரபி என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திடீரென்று முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், நாட்டுப்புறத்து ஒரு அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார், இந்த மறுமை என்று நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே, மறுமையை பத்தி மக்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களே, இந்த மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறார். மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவரிடத்தில் இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மறுமைக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய், அந்த மறுமைக்காக உன்னிடத்துல என்ன தயாரிப்பு இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அவரிடத்துல கேட்கிறாங்க. அப்ப கேட்ட நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி, நான் அல்லாஹ்வுடையதும் அவனுடைய தூதருடையதும் அன்பை நான் பெற்றிருக்கின்றேன், அதை வைத்துக் கொண்டிருக்கின்றேன், அது எனக்கு இருக்கின்றது என்று அவர் பதில் சொல்கிறார். அந்த நாட்டுப்புறத்து அரபி சொல்கிறார். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நீ விரும்புகிறாயோ, யாருடைய அன்பை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த அன்புக்குரியவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை நிலையான அந்த மறுமை வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அல்லாஹு தஆலாவை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இதைவிட என்ன பாக்கியங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த உலகத்திலே நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய எங்களது பிள்ளைகள், எங்களது மனைவிமார்கள், எங்களது குடும்பத்தினர்கள், எங்களது பெற்றோர்கள், இது அனைத்தையும் தாண்டிய அன்புதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய அன்பு. அப்ப அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையான வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நோக்கித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையான வாழ்க்கையை நோக்கித்தான் அந்த சஹாபாக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே வளர்ந்த சஹாபாக்களிடம் எவ்வாறு மறுமை அந்த நிலையான வாழ்க்கைக்கு தயாரிப்பு இருந்ததோ, எவ்வாறு அந்த வாழ்க்கையை நோக்கி அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை, இந்த சொற்பமான வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்களோ, அதே போன்ற அர்ப்பணிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் காணாத சில மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சஹாபி என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு நாங்கள், அதாவது சஹாபி என்ற வார்த்தையை நாங்கள் யாருக்கு சொல்வோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதே இஸ்லாத்தோடு மரணித்தவர்களுக்கு தான் நாங்கள் சஹாபி என்று சொல்லுவோம். அப்படித்தான் என்ன செய்வார்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள் அந்த சஹாபி என்ற அந்த சொல்லுக்கு வரைவிலக்கம் சொல்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. சில காரணங்களுக்காக அவங்களுக்கு வர முடியல. அப்படி இருந்த ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருந்தார். இவர் யமனிலே என்ன செய்தார், இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் யமனிலே. அதாவது கர்ன் என்று சொல்லப்படக்கூடிய இவருக்கு உவைசல் கர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கின்ற. கர்னி என்று சொன்னால் கர்ன் என்ற தேசத்தை சேர்ந்தவர், யமன்ல இருக்கக்கூடிய ஒரு ஊரு. அப்ப அந்த ஊர்ல வாழ்ந்த இந்த மனிதர் இவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், இவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். ஆனால் இவருக்கு இங்க ரசூலுல்லாஹ் பார்க்க வர முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு தாய் ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு முதிய வயதான ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப இதனால இவங்களுக்கு வர முடியல. அப்ப அவருடைய சம்பவம் ஒரு நீண்ட சம்பவம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனது மரணத்துக்கு பின்னால இந்த உவைஸ் மதீனாவுக்கு வருவாரு, உவைஸ் இப்னு ஆமிர் மதீனாவுக்கு வருவாரு. அவரை வந்தா நீங்க கேளுங்க, அவர் எங்க இருந்து வாரன்னு கேளுங்க, கர்ன் என்ற பிரதேசத்துல இருந்து வாரீங்களான்னு கேளுங்க, அவருடைய பேர் உவைஸ் இப்னு ஆமிரான்னு கேளுங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்டுக்கொள்றாங்க. அப்ப இதை தாண்டி அவர் யாராவது பொய்யாக ஒருத்தர் சொல்லிடாம இல்லையா, நான் தான் உவைஸ் இப்னு ஆமிர், நான் கர்ன் என்ற பிரதேசத்துல இருந்து வாரேன், யமன்ல இருந்து வாரேன்னு சொல்லி யாராவது பொய்யா சொல்லிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தாண்டி ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. ஏன்னா ஐடென்டிட்டியை காட்ட சொல்லலுமா, காட்ட சொல்ல பாஸ்போர்ட்டை காட்ட சொல்லலாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்றாங்க. அவருக்கு வெண்குஷ்டம் இருந்துச்சு உடம்புல. அந்த வெண்குஷ்டம் அவருக்கு குணமாகி அவருடைய உடம்புல முதுகுல ஒரு ரூபாயுடைய அடையாளத்துல, ஒரு திர்ஹமுடைய அடையாளத்துல அவருக்கு அந்த வெண்குஷ்டம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், இவர்தான் உவைஸ் இப்னு ஆமிர் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இவர் வாராரு. மதீனாவுக்கு வந்ததும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்தான் உவைஸ் இப்னு ஆமிர் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்களை வைத்து, அந்த கேள்விகளை கேட்டு அடையாளத்தை பார்த்து உறுதி செய்து கொள்கிறார்கள். உறுதி செய்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஞாபகம் வருது ரசூலுல்லாஹ்வுக்கு. அவரை பார்த்தா நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, எனக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, எனக்காக துஆ செய்ய சொல்லுங்க. நாங்க சொல்லுவோம், மக்களை பார்த்தா துஆ செய்யுங்க சொல்லுவோமே, அதே மாதிரி அவர்கிட்ட துஆ செய்ய சொல்லுங்க. அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சொல்லி கேட்டால் அல்லாஹ் தஆலா கொடுக்காமல் இருக்க போவதில்லை. அவர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா மன்னிக்காமல் இருக்க போவதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லிவிட்டு சென்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகம் அந்த உவைஸ் இப்னு ஆமிர் இடத்திலே கேட்கிறார்கள், துஆ செய்யுமாறு கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார் திருப்பி, அமீருல் முஃமினீனே, முஃமின்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய உமரே, உங்களுக்காக நான் துஆ செய்வதா? இல்லை இல்லை, நீங்க துஆ செய்தாகணும், ரசூலுல்லாஹ் சொன்னது நீங்க துஆ செய்யணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப அவர் துஆ செய்றாரு. துஆ செய்து அவர் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்களுக்கு இப்ப எங்க போகணும், உங்களுக்கு என்ன நாங்க செஞ்சு தரணும், எங்க அரசாங்கத்தால நான் தான் இப்ப ஆட்சியாளராக இருக்கின்றேன், என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் இந்த உலகத்தோடு தொடர்பான ஒன்றையுமே கேட்கல. எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வாகனம் வேணும், எனக்கு ஒரு வசதியான ஒரு இடம் வேணும், எனக்கு ஒரு வியாபாரம் தொழில் வேணும், இது ஒன்றையுமே அவர் கேட்கல. அவர் சொல்றாரு, நான் கூஃபாக்கு போகணும், அங்க போயிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமத்துல நான் ஒரு சாதாரணமாக வாழ்ந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு நான் கூஃபாவில் இருக்கக்கூடிய எங்களது ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி தரட்டுமா? அந்த கடிதத்தை அனுப்பினால் அவர் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் அங்கே செய்து தருவாரு என்று திருப்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. உவைஸ் இப்னு ஆமிர் சொல்றாரு, தேவையில்ல, அது ஒன்றுமே தேவையில்ல, நான் அது ஒன்றும் இல்லாம தான் வாழணும்னு நான் யோசிக்கிறேன், நான் சாதாரணமா வாழ்ந்து சாதாரண நான் மரணித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உவைஸ் இப்னு ஆமிர் கூஃபாவை நோக்கி போறாரு. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒரு அரசாங்கமே, ஒரு ஆட்சியாளரே
அவரிடத்திலே மண்டியிட்டு கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறாரு. அவர் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நாளை மறுமையுடைய அந்த நிலையான வாழ்க்கையில வெற்றிதான் எனக்கு முக்கியம் என்று அனைத்தையுமே விட்டு போறாரு. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். உலகத்தினுடைய அந்த ஆசா பாசங்களை அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்ற அந்த ஒரு ஏக்கத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் ஒரு பொழுதும் அவ்வாறு இருக்கவில்லை. ஏன் அந்த சஹாபாக்களை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் காணாத இந்த உவைஸ் இப்னு ஆமிர் போன்றவர்கள் கூட அவ்வாறு இந்த உலக வாழ்க்கைக்காக தங்களது அதாவது இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக அவர்கள் ஒரு பொழுதும் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் சிந்தித்ததில்லை. மாற்றமாக மறுமை வெற்றி, மறுமை அந்த நிலையான வாழ்க்கைக்காகத்தான் தங்களது எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நிலையான வாழ்க்கைக்கு நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த ஏற்பாட்டை செய்து அந்த நிலையான வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெற்று நாளை மறுமையிலே அந்த மேலான சுவர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இன்தி வல்லில் இன்தல்லாஹ் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.